எனக்கு சத்தம் கேக்குது ஆனா என்ன பேசுனேன்னு புரியல. டாக்டர் கிட்ட போனேன். டாக்டர் சொல்றாரு இது செக் பண்ணிட்டு இது சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ்ங்க. இதை சரியே படுத்த முடியாது, இதுக்கு ஹியரிங் எய்டு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்ட்டு ரொம்ப சங்கடத்திலையும் மன அழுத்தத்திலையும் என்ன பண்ணலான்னு ஏங்கிட்டு இருக்கிற ரொம்ப பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அடிப்படையை பத்தி புரிஞ்சுக்கோங்க. இந்த சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் நரம்பு பிரச்சனைன்னு சொல்றதே தப்பு. சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ்ங்கிறது நரம்பு பிரச்சனை கிடையாது. சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ்ங்கிறது காதுக்குள்ள இருக்கக்கூடிய காக்லியர்ங்கிற பகுதியில சத்தம் உள்ள போகிற பொழுது அந்த சத்தம் முழுசா சிக்னலா மாறாம இருந்தாலோ நரம்புக்கு அல்லது கம்மியா உருவானாலோ அதை சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ்ன்னு சொல்றாங்க. காக்லியருக்குள்ள அந்த சத்தம் மாறக்கூடிய நிலையில ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அதனால பிரச்சனை வந்தா அதை சென்சோ நியூரல் ஹியரிங் லாஸ்ன்னு சொல்றாங்க. நாம இதை பத்தி புரிஞ்சுக்காம வெறும் ஹியரிங் எய்டு வச்சாதான் இந்த பிரச்சனை சரியாகும்னு சொல்றது அந்த அளவுக்கு சரியான தீர்வு கிடையாது. இப்போ ஹியரிங் எய்டுங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட், சரிங்களா? நரம்பு பிரச்சனை அப்படின்னா பாம்பு அடிச்சாலும் சத்தம் கேட்காது, இடி இடிச்சாலும் சத்தம் கேட்காது. அப்புறம் ஹியரிங் எய்டு மட்டும் எப்படி சத்தம் கேட்கும் ஒருத்தருக்கு நரம்பு பிரச்சனையா இருந்துச்சுன்னா? இப்போ சட்டையில இருக்கிறது தான் அகப்பையில வருங்கிறது யாரும் சொல்லி புரியணுங்கிற அவசியம் இல்லை. சட்டியில முழுசா இருந்த சட்டியில திடீர்னு அளவு கம்மியாயிடுச்சுங்கிற பொழுது ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் காட்டுறோம். அவர் என்ன சொல்றாங்க, நீங்க அவசரமா சீக்கிரம் அந்த மீதி இருக்கக்கூடிய அளவை சின்ன ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது புத்திசாலித்தனமா? கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன காரணத்தினால அந்த சட்டியில் இருக்கக்கூடிய அளவு கம்மியாயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அளவை அதிகப்படுத்துறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுங்கிறத நாம பார்க்கணும். அதெல்லாம் விட்டுட்டு சின்ன சட்டியில் இருக்கிறதுக்கு சின்ன ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது அந்த அளவுக்கு சரியான தீர்வா இருக்காது. அதே மாதிரி நல்லா கேட்டுட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு திடீர்னு காது கேட்கக்கூடிய தன்மை கம்மியாயிடுச்சுங்கிற பொழுது அவசரமா நீங்க போய் ஹியரிங் எய்டு வச்சுக்கோங்க, ஹியரிங் எய்டு வச்சுதான் உங்களுக்கு காது கேட்க வைக்க முடியும்னு சொல்ற அளவுக்கு ஹியரிங் எய்டுங்கிறது யாருடைய காது கேட்கக்கூடிய தன்மையும் அதிகப்படுத்தாது, யாருடைய காது கேட்கக்கூடிய தன்மையும் மெயின்டைன் பண்ணாது. அப்படிங்கிற பொழுது காது மிஷின் வைக்கிறதுக்கு நாமே அவசரப்படணும். ஃபர்ஸ்ட் என்ன காரணத்தினால நல்லா கேட்டுட்டு இருந்த மனுஷனுக்கு திடீர்னு காது கேட்கக்கூடிய தன்மை கம்மியாச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த காது கேட்கக்கூடிய தன்மையை அதிகப்படுத்துறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுங்கிறத பார்க்கணும். இப்போ ஒரு பல்பு இருக்கு, ஒரு வயர் இருக்கு, ஒரு சுவிட்ச் இருக்கு. இந்த பல்புங்கிறது மூளை, வயருங்கிறது நரம்பு, அந்த ஸ்விட்சுங்கிறது காக்லியர்ல இருக்கக்கூடிய ஹேர் செல்ஸ், சரிங்களா? வெளியிலிருந்து வரக்கூடிய அதிர்வுகள் அந்த ஹேர் செல்ஸ்ல பட்டு சிக்னலா மாறும், சரிங்களா? இப்ப நான் சுவிட்ச் போட்டுட்டேன், பல்பு எரியுது, டிம்மா எரியுது. அந்த மாதிரி இங்க ரொம்ப பேருக்கு சத்தம் கேட்குது, என்ன பேசுறேன்னு புரியல. அப்படிங்கிற பொழுது பிரச்சனை சுவிட்ச் மேலையா, பல்பு மேலையா, வயர் மேலையா? இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று யோசிச்சிருப்பீங்க. இப்போ நம்மள இந்த சர்க்கஸ்ல இருக்கிற சிங்கம் மாதிரியே வளர்த்துட்டாங்க. எல்லாத்துக்கும் சாய்ஸ் கொடுத்து சாய்ஸ் ஒருத்தன் கொடுக்குறாங்கிற பொழுதே நீங்க என்ன நம்பிட்டீங்க, ஆன்சர் அதுக்குள்ளேயே இருக்குன்னு நம்புறீங்க, சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ஹியரிங் வேணுமா, ஆபரேஷன் வேணுமான்னு ஓ இது ரெண்டு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குன்னு நாமளா நம்ப ஆரம்பிச்சிடுறோம், சரிங்களா? பிரச்சனை வோல்டேஜ் மேல இருக்கு. வோல்டேஜ்ங்கிறது அந்த வயர்ல போகக்கூடிய கரண்ட் அளவு அது கம்மியா இருக்கிற பொழுது பல்பு டிம்மா எரியும், புரியுதுங்களா? அந்த மாதிரி காதை டெஸ்ட் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இது வோல்டேஜ் பிரச்சனைன்ட்டு. ஆம்பிளிஃபிகேஷன் டிவைஸ்னா என்ன? இந்த ஹியரிங் எய்டு. அது என்ன பண்ணும், அந்த உள்ள போகக்கூடிய அந்த சத்தத்துடைய வேகத்தை அதிகப்படுத்துது, சரிங்களா? ஒருத்தருக்கு ஒரு 10 டெசிபல் கம்மியா கேக்குதுன்னா அதுல மார்க் பண்ணி கொடுப்பாங்க, 10 டெசிபல் கூட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஹியரிங் எய்டுங்கிறது சத்தத்தை பெருக்கக்கூடிய ஒரு கருவி. அதே சத்தம் காதுக்கு உள்ள இருந்து பேசுறது பொழுது அந்த சத்தத்துக்கு வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. இத பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு சத்தம்னா என்னன்னு தெரியும். சத்தங்கிறது ஒரு அழுத்தத்தோட கூடிய அதிர்வு. இப்ப இந்த காடை பாத்தீங்கன்னா எப்படி ஆடுதுன்னு பாருங்க.
பா பா நல்ல வேகமாடு. பா பா கம்மியாடு. பா பா ஆடவே இல்லை. இதுதான் விஷயம். இப்போ இந்த வயசானவங்க வந்து எனக்கு காது கேட்கல பேராண்டி, கொஞ்சம் காது பக்கத்துல வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே தான் ஒரு ஹியரிங் எய்டு பண்ணுது. வெளி தூரத்துல இருந்து வரக்கூடிய சவுண்ட இங்க மைக்கு, இங்க ஆம்பிளிஃபயர், உள்ள ஸ்பீக்கருங்கிற பொழுது எல்லா சத்தமும் இந்த பாப்பா நான் வாய் பக்கத்துல இருந்து பேசும்போது வேகமாடுச்சுல்ல, பாப்பா இந்த அளவுக்கு வேகத்தை அந்த சத்தத்துக்கு கொடுத்து ஒருத்தரை கேட்க வைக்குது. சென்சோ நியூரல் ஹியரிங் லாஸ சரி செய்ய முடியாது, இது நரம்பு பிரச்சனை அப்படின்னா மருந்து போட்ட 10 to 15 நிமிஷத்துல பேஷண்ட் எப்படி சின்ன சத்தத்துக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 1965 இருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வரக்கூடிய பேஷண்ட்களுக்கு மருந்து போட்ட 10 to 15 நிமிஷத்துல காது கேட்கக்கூடிய தன்மையில முன்னேற்றம் வருது அப்படிங்கறது வந்து எங்க குடும்பம் காட்டிட்டு இருக்கு. காது கேட்கக்கூடிய தன்மையை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சென்சோ நியூரல் ஹியரிங் லாஸ நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அதுல இருக்கக்கூடிய உட்பிரிவுகளையும் புரிஞ்சுக்கணும். இப்போ சென்சோ நியூரல் ஹியரிங் லாஸ்ங்கிறது அதுவே வந்து ஒரு 4 வகையா பிரிக்கலாம். முதல் வகை, காதுக்குள்ள எந்த ஒரு ஊனமோ கசிவோ ஏற்படாம இருக்கக்கூடிய வகையை வந்து ஃபர்ஸ்ட் வகையா சொல்றோம். இந்த வகை இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியா சரி செய்யலாம், சரிங்களா. ரெண்டாவது வகை, கசிவு மட்டும் ஏற்பட்டிருக்கு காதுக்குள்ள, அந்த காக்லியர்ங்கிற பகுதிக்குள்ள வெறும் கசிவு மட்டும் ஏற்பட்டிருக்கு, உள்ள இருக்கக்கூடிய அந்த எண்டோலிம் பெரிலிம்ங்கிற அந்த 2 லிக்விட் மட்டும் கலங்கி இருக்கு அப்படிங்கிறது வந்து கசிவு மட்டும் ஏற்பட்டிருக்குங்கிற ரெண்டாவது வகை, அதையும் சரி செய்யலாம். மூணாவது வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேமேஜ் ஏற்பட்டிருக்கு, அதாவது காக்லியருக்கு உள்ள ஹேர் செல்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா எல்லா ஹேர் செல்லும் எல்லா நேரங்கள்லயும் டேமேஜ் எல்லாம் ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து இந்த சாங்கிற சவுண்டு வந்து கேட்காது, சிலருக்கு பாங்கிற சவுண்டு கேட்காது. ஏன்னா அந்த இடத்துல அந்த சவுண்டு போய் விழுகிற அந்த இடத்துல இந்த பப்பா அப்படின்னு நான் சொல்றேன்னா அந்த பப்பாங்கிற வார்த்தை உங்களுக்கு கேட்காது. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த கசிவு ஏற்பட்டிருக்கலாம். சில நேரம் அங்க இருக்கிற ஹேர் செல்ஸ் கூட வந்து டேமேஜ் ஆகும் கூட இருக்கலாம். இந்த டேமேஜ் ஆன நேரங்கள்ல சரி செய்ய முடியாது அந்த பிரச்சனைய, சரிங்களா. நாலாவது வகை என்னன்னு பாத்தீங்கன்னா, கசிவும் டேமேஜ் இந்த ரெண்டுமே ஏற்பட்டிருக்கு, கசிவும் ஊனமும் ஏற்பட்டிருக்கு உள்ள அப்படிங்கிற பொழுது அந்த வகையில வந்து ரேஷியோஸ் இருக்கு, சரிங்களா, சதவீதம் இருக்கு. ஒருத்தருக்கு 98% கசிவு மட்டும் ஏற்பட்டிருக்கு, 2% டேமேஜ் மட்டும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கசிவை சரி செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் சிகிச்சை முறைகள் இருக்கு. அதை பிரயோகப்படுத்துறது மூலியமா ஒரு மனுஷனை நல்லா காது கேட்கக்கூடிய தன்மை, எந்த ஒரு ஹியரிங் எய்டு சார்பும் இல்லாம தன்னோட வேலையை தானே செய்யற ஒரு தன்மைக்கு கொண்டு வரலாம். அதே நேரம் கசிவு கம்மியா இருந்து டேமேஜ் அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்ல அந்த அளவுக்கு ஒரு பலன் கொடுக்க முடியாது. அது என்ன ஏதுங்கிறது ஒவ்வொருத்தருடைய கண்டிஷனை பொறுத்து அமையும். அதை நேரில் பார்க்குற பொழுது தாராளமாக அதை டெஸ்ட் பண்ணி நம்ம சொல்ல முடியும்.